வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பெருவிடை கிராஸ் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் வந்து 32வது நாள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெருவிடை மயில் கருப்பு கோழியோட குஞ்சு. இது கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. நான் அன்றைக்கி டானிக் ஊற்றிருந்தேன் இல்லையா, மருந்து ஊற்றிருந்தேன் இல்லையா, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சு வந்து இறந்து போச்சு. அப்புறம் இப்போ வந்து இந்த நம்ம பெருவிடை கிராஸ் கோழிக்கு கம்பும் தண்ணியும் வச்சுருக்கேன். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. கம்பு போடுறத பார்க்கல. இப்போ நம்ம கம்பு போடுறத பார்த்த உடனே ஓடி வருது. இது 3 குஞ்சு வச்சுருந்துச்சு. அந்த வெள்ளை குஞ்சு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த குஞ்சை நாய் பிடிச்சிருச்சு. கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லூறுகள் பிரச்சனை வந்து 1 மாதத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்து வந்து நாய்கள் வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அந்த ஒரு குஞ்சை வந்து நாய் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. எவ்வளோ தான் பாதுகாப்பாக வளர்த்தாலும் வெளிமேய்ச்சலுக்கு போகிறப்ப எல்லாம் போன போக மிச்சம்தான் இதில் வந்து இருக்குது. இப்போ 8 குஞ்சுகள் பொரிச்சதில் 2 குஞ்சு மட்டும் வச்சுருக்கு. பார்ப்போம். இன்னும் 45 நாள் இது வந்து இந்த குஞ்சுகளை நல்லபடியாக பராமரித்து கொண்டு வந்தால் தான் இதுக்கு வந்து குஞ்சுகள். அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புதிய வரவு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆட்டுக்குட்டி. இது எட்டையாவரம் சந்தையில் போய் நேற்று பிடிச்சிட்டு வந்தேன். நேற்று சந்தைக்கு போனதுனால என்னால் வீடியோ போட முடியல. இந்த குட்டி வந்து 2000 ரூபா சொன்னாங்க. 3500 சொல்லி பிறகு 2000 சொல்லிட்டு இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து ஒரு பொட்டைக்குட்டி, அதுக்கு துணைக்கு நிற்கட்டும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது 1000 தான். ஓகே நண்பர்களே, அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்டேட் போடுறேன். இது பிறந்த குட்டி, இன்னும் தொப்புள் கொடி கூட காயலை. இருந்தாலும் ஒரு ஆசைக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன். சந்தையிலேயே இந்த 2 குட்டி தான் கருப்பு குட்டி இருந்துச்சு. 2 தூக்கிட்டு வந்தேன். அது கிடா குட்டி, இது வந்து பொட்டைக்குட்டி. பொட்டைக்குட்டிக்கு பால் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழிச்சல் இருக்குது. பார்ப்போம் என்ன அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் நண்பர்களே.